All. Today we discuss the lesson Heat and Temperature 7th standard learning objectives. To understand the working principle of thermometer, to measure temperature using thermometer, to know about thermometric liquids, to differentiate between clinical and laboratory thermometer, to know the various units of temperature, to convert a temperature from a thermometer scale to others. Introduction. You shiver when it is cold outside and sweat when it is hot outside. நார்மலாக பீப்புள்ஸ் வந்து கோல்டு டைமில், அதாவது வின்டர் சீசனில் வந்து கோல்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பாடிலாம் வந்து ஷிவரிங்கில் இருக்கும். அதேமாதிரி சம்மர் சீசனில் வந்து பாடியில் வந்து ஸ்வெட் ஆகும். ஏன் அப்படின்னா அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஹீட்னால். பட் ஹவு கேன் யூ மெஷர் திஸ் வெதர் டெம்பரேச்சர்ஸ்? நாம் எப்படி அந்த வெதர் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. Temperature is involved in many aspects of our daily lives. டெம்பரேச்சர் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் நிறைய இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது, நிறைய வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் அவர் ஓன் பாடிஸ் அண்ட் ஹெல்த், த வெதர் அண்ட் ஹவு ஹாட் த ஸ்டவ் மஸ்ட் பி இன் ஆர்டர் டு குக் ஃபுட். நம்மளோட ஹெல்த்லேயும் சரி, நம்மளோட ஓன் பாடிஸ் அண்ட் தென் வெதர்ஸ், அப்புறம் நம்ம வந்து ஃபுட்டை வந்து குக் பண்ணுறதுலேயும் சரி டெம்பரேச்சர் வந்து நிறைய வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் ஆஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படின்னா என்னென்னா, ஒரு சப்ஸ்டன்ஸோட கோல்ட்னஸோ இல்லைன்னா வார்ம்னஸோ, அதாவது ஹாட்டோ இல்லைனா கூலோ, அது ரெண்டையும் மெஷர் பண்ணுறதுக்கு நேம் தான் வந்து அதோட டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ மெஷர் ஆஃப் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் இன் என் ஆப்ஜெக்ட். டெம்பரேச்சர் அப்படின்னா என்னென்னா, ஒரு சப்ஸ்டன்ஸில் இல்லைனா ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ், இன்டர் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸோட கைனடிக் எனர்ஜியோட மூமெண்ட்ஸ், அதை மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். கைனடிக் எனர்ஜி அப்படின்னா இயக்காற்றல். அந்த சப்ஸ்டன்ஸ் இல்லைனா அந்த ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது இல்லையா, அதோட மூமெண்ட்ஸ் தான் கைனடிக் எனர்ஜி. அதை மெஷர் பண்ணுறது தான் வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டட் டு ஹவு ஃபாஸ்ட் த ஆட்டம்ஸ் வித்தின் ஏ சப்ஸ்டன்ஸ் ஆர் மூவிங். டெம்பரேச்சர் வந்து எது கூட ரிலேட் ஆகுது அப்படின்னா, நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸோட ஆட்டம்ஸ் இல்லைன்னா மாலிகுல்ஸோட மூமெண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, அந்த ஆட்டம்ஸோ இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோ அப்படிங்கிறதோட ரிலேட் பண்ணுறது தான் இந்த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று. த கேஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆன் த ரைட் ஹேவ் மோர் கைனடிக் எனர்ஜி தென் தோஸ் ஆன் த லெஃப்ட். அதாவது ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய கேஸ் பார்ட்டிகிள்ஸ் வந்து மோர் கைனடிக் எனர்ஜியை வச்சுருக்கு. எதை கம்பேர் பண்ணக்கூட அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் பார்ட்டிகிள்ஸோட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த கேஸ் ஆன் த ரைட் இஸ் அட் ஏ ஹையர் டெம்பரேச்சர். அதனால் அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய கேஸ் பார்ட்டிகிள்ஸ் தான் வந்து ஹையர் டெம்பரேச்சரை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கேஸ் பார்ட்டிகிள்ஸ் தான் வந்து ஃபாஸ்ட்டான கைனடிக் எனர்ஜியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கைனடிக் எனர்ஜியோட ஃபாஸ்ட்னஸை பொறுத்து தான் அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு தெரியுது. டெம்பரேச்சர் யூனிட்ஸ். தேர் ஆர் 3 யூனிட்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு மெஷர் த டெம்பரேச்சர். நம்ம வந்து 3 யூனிட்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் ஒன் டிகிரி செல்சியஸ், நெக்ஸ்ட் ஃபாரன்ஹீட் அண்ட் தென் கெல்வின். டிகிரி செல்சியஸ், செல்சியஸ் இஸ் ரிட்டன் as டிகிரி சி, அந்த சி போட்டிருக்காங்க இல்லையா, டிகிரி சி அப்படின்னு எழுதுவாங்க டிகிரி செல்சியஸை, அண்ட் ரீட் as டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி செல்சியஸ் இட் இஸ் ரீட் as 20 டிகிரி செல்சியஸ். அதாவது 20 டிகிரி சி அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு ரைட் பண்ணுவாங்க. செல்சியஸ் இஸ் கால்ட் as சென்டிகிரேட் as well. செல்சியஸோட இன்னொரு நேம் வந்து சென்டிகிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் இஸ் ரிட்டன் as டிகிரி எஃப். டிகிரி எஃப் அப்படின்னா ஃபாரன்ஹீட் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிகிரி ஃபாரன்ஹீட், 25 டிகிரி எஃப் அப்படிங்கிறது இட் இஸ் ரீட் as 25 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லணும். கெல்வின். கெல்வின் இஸ் ரிட்டன் as கே. ஃபார் எக்ஸாம்பிள் 100K இட் இஸ் ரீட் as 100 கெல்வின். அதாவது கெல்வின் அப்படிங்கிறது ஒரு டெம்பரேச்சரோட ஒரு யூனிட், அது வந்து கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க.
The SI unit of temperature is Kelvin. இந்த 3 யூனிட்ஸில் டெம்பரேச்சருக்கான 3 யூனிட்ஸில் SI யூனிட் அதாவது ஸ்டாண்டர்டான யூனிட் என்ன அப்படின்னா கெல்வின் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு மெஷரிங் டெம்பரேச்சர். The temperature of the object is well approximated with the kinetic energy of the substances. அது ஒரு டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ணணும் ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜியோட அந்த பார்ட்டிகிள்ஸோட கைனெட்டிக் எனர்ஜியை நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ a high temperature means that the molecules within the objects are moving at a faster rate. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸோ இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இன்டர் பார்ட்டிகல்ஸ் லைக் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸோட மூமெண்ட்ஸை நம்ம மெஷர் பண்ணணும். அதோட மூமெண்ட்ஸ் அந்த மாலிகுல்ஸோட மூமெண்ட்ஸோ இல்லைன்னா ஆட்டம்ஸோட மூமெண்ட்ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அந்த பார்ட்டிகிள்ஸு அப்படின்னா அது வந்து ஹையர் டெம்பரேச்சரில் இருக்கும் அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பட் த கொஸ்டின் அரைசஸ் ஹவு டு மெஷர் இட். அது நம்மளுக்கு தெரியும், அது எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. மாலிகுல்ஸ் இன் எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் வெரி ஸ்மால் டு அனலைஸ் அண்ட் கால்குலேட் இட்ஸ் மூமெண்ட். பேசிக்காக மாலிகுல்ஸும் சரி ஆட்டம்ஸும் சரி ஒரு பார்ட்டிகிள்ஸில் இருக்குது ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த இன்டர் மாலிகுல்ஸை நம்ம மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதோட கைனெட்டிக் எனர்ஜி நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். யூ மஸ்ட் யூஸ் அன் இன்டைரக்ட் மெத்தட் டு மெஷர் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். நம்ம டைரெக்டாக வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை பார்த்த உடனே அதில் இவ்வளோ ஸ்பீடில் இருக்குது அந்த மாலிகுல்ஸோட ஸ்பீடு அப்படின்னு நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இன்டைரக்டாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட கைனெட்டிக் எனர்ஜியை நம்ம சொல்ல முடியும். We studied that solids expands when the heat is supplied to it. நம்மளுக்கு தெரியும் ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது விரிவடையும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். லைக் சாலிட் சப்ஸ்டன்சஸ் லிக்யூட்ஸ் ஆர் ஆல்சோ அஃபெக்டட் பை ஹீட். சாலிட் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம ஹீட் பண்ணால் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அதே மாதிரி ஒரு லிக்யூட் சப்ஸ்டன்ஸ் நம்ம ஹீட் பண்ணாலும் அதே சேமாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. To know this, let us do the activity 1. இது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா activity 1 பார்த்துக்க சொல்கிறாங்க. In a thermometer, when liquid gets heat, it expands, and when it is cooled down, it contracts. It is used to measure temperature. தெர்மோமீட்டரில் இருக்கு இல்லைங்களா, தெர்மோமீட்டர் என்ன அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சரோட மெஷர்மெண்ட்டுக்கு தான். அந்த தெர்மோமீட்டரில் சம் லிக்யூட் இருக்கும், அந்த லிக்யூட் வந்து ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லிக்யூட் வந்து நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கான்ட்ராக்ட்ஸ், அதாவது சுருங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம யூஸ் பண்ணி நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் சாலிட் அண்ட் லிக்யூட் ஆப்ஜெக்ட்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஹீட் இஸ் ஆல்சோ அப்சர்வ்ட் ஆன் கேசியஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது சாலிட் அண்ட் லிக்யூட் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரியே சேம் எஃபெக்ட்டு கேசியஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் தெர்மோமீட்டர். Thermometer is the most common instrument to measure temperature. தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஜென்ரலாக காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்கு அப்படின்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு. There are various kinds of thermometers. Some of them are like glass tubes which look thin and are filled with some kind of liquid. நம்ம வந்து நிறைய கைண்ட் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் அந்த எல்லா தெர்மோமீட்டரும் காமனாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிளாஸ் டியூப்பில் சம் லிக்யூட் வந்து ஃபில் ஆகிருக்கும், ஒரு தின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் மெர்க்குரி ஆர் ஆல்கஹால் இஸ் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர். ஜென்ரலாக நம்ம வந்து தெர்மோமீட்டரில் ஒரு கிளாஸ் டியூப் இருக்குன்னு சொன்னோம், அந்த கிளாஸ் டியூப்புக்குள்ளே சம் லிக்யூட் வந்து ஃபுல்லாக இருக்கும். அந்த லிக்யூட் மேக்ஸிமம் எதாக இருக்கும் அப்படின்னா மெர்க்குரியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆல்கஹாலாக இருக்கும். ஏன் நம்ம அதை ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட்லி ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரி ஆர் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர்ஸ் as they remain in liquid form even with a change of temperature in them. நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டெம்பரேச்சர் எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் சரி அந்த லிக்யூட்டை வந்து இருக்கக்கூடிய மெர்க்குரியும் சரி ஆல்கஹாலும் சரி அதோட சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போகாமல் சேம் லிக்யூடாகவே இருக்கும். அதே மாதிரி சைஸ்லேயும் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து வாட்டருக்கு அந்த லிக்யூடுக்கு பதிலாக வாட்டரை எடுத்துருந்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் சேஞ்சை பொறுத்து அது 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும் பொழுது அது வந்து வேப்பர் ஆகி போயிடும், அதோட ஸ்டேட் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அதோட சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்
ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி மெர்க்குரியாக இருந்தாலும் சரி அதோட ஸ்டேட்டில் வந்து எந்த சேஞ்சும் ஆகாது எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த 2 லிக்யூடையும் நம்ம தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம். A small change in the temperature causes change in volume of a liquid. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு அதோட ஸ்டேட்டில் வந்து சேஞ்ச் ஆணுச்சு அப்படின்னா ஒரு கொஞ்சமாக சேஞ்ச் ஆனால் கூட அதோட வால்யூமில் சேஞ்ச் ஆயிரும், அந்த லிக்யூடோட வால்யூம் சேஞ்ச் ஆயிரும். அப்போ நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. We measure this temperature by measuring expansion of a liquid in thermometer. அதனால் நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லிக்யூடு, அந்த லிக்யூடு ஹீட்டான எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அந்த தெர்மோமீட்டரில் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ரெக்யூர்டு? எ ஸ்மால் கிளாஸ் பாட்டில், எ ரப்பர் கார்க், என் எம்டி ரீஃபில், வாட்டர், கலர், எ ஹேண்டில், எ ஃபோர்க், எ பேப்பர். இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மெட்டீரியல்ஸ் ரெக்யூர்டில். வாட் டு டூ, நம்ம என்ன பண்ணணும் அந்த ஆக்டிவிட்டியில் பாருங்கள். டேக் எ ஸ்மால் கிளாஸ் பாட்டில், ஃபில் இட் வித் கலர்டு வாட்டர். ஒரு சின்ன கிளாஸ் பாட்டில், அதாவது இங்கு பாட்டில் இருக்குது இல்லைங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க டயக்ராமில். அந்த இங்கு பாட்டில் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஃபில் இட் வித் கலர்டு வாட்டர், ஒரு சம் கைண்ட் ஆஃப் கலரில் இருக்கக்கூடிய ஒரு லிக்யூடை ஒரு வாட்டரை வந்து அதை ஃபில் பண்ணிக்க சொல்கிறாங்க. மேக் ஹோல் அட் த சென்டர் ஆஃப் த ரப்பர் கார்க், அதில் வந்து சென்டரில் வந்து அந்த ஒரு ஹோல் போட்டு அந்த ரப்பர் கார்க்கில் வந்து ரப்பர் கார்க்கை வந்து வச்சு மூட சொல்லிடுறாங்க. பாஸ் எம்டி ரீஃபில் ஃப்ரம் த ஹோல் ஆஃப் த ரப்பர் கார்க். அதில் வந்து ஒரு எம்டி ரீஃபில், அதாவது பென்னோட எம்டி அந்த ரீஃபில் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அந்த சென்டர் ஆஃப் த ஹோலில் வச்சு ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. மேக் த பாட்டில் ஏர் டைட் அண்ட் அப்சர்வ் த வாட்டர் ரைஸ்டு இன் த ரீஃபில். அந்த பாட்டில் வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ண சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து மேலே வந்து ரைஸ் ஆகும் அந்த ரீஃபில்ல. மேக் ஏ ஸ்கேல் ஆன் பேப்பர், பிளேஸ் இட் பிஹைண்ட் த ரீஃபில் அண்ட் நோட் டவுன் த பொசிஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். அதில் வந்து சைடில் அந்த ரீஃபில்க்கு சைட்லேயே ஒரு பேப்பரில் ஒரு ஸ்கேல் மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து வச்சு அந்த யூனிட்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறாங்க, அப்படி வச்சுக்க சொல்கிறாங்க. அதோட சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்கேல் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஹோல்ட் பாட்டில் வித் ஃபோர்க் அண்ட் சப்ளை ஹீட் டு இட் வித் ஹேண்டில் தென் அப்சர்வ். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீழே ஹேண்டில் வச்சு ஹீட் பண்ண சொல்கிறாங்க. அந்த பாட்டிலை பிடிச்சிக்கிட்டு ஃபோர்க் மூலிமா அப்படி பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. டெம்பரேச்சரில் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக. வாட் இஸ் த சேஞ்ச் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர், நம்ம அந்த மேலே அந்த ரீஃபில்க்கு சைடில் வச்சுருக்கக்கூடிய ஸ்கேலில் நம்ம பார்க்கும் பொழுது சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரோட சேஞ்ச் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டாப் த சப்ளை ஆஃப் ஹீட் when water is cooled, observe the surface of the water in the refill, what change takes place, why. இப்போ வந்து ஹீட்டை அந்த கேண்டில் இருக்கக்கூடிய ஹீட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து ஒரு 5 minutes 10 minutesக்கு அப்புறம் கூல் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அதோட சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரை அந்த ரீஃபில்லில் பார்க்க சொல்கிறாங்க. சைடில் ஸ்கேலையும் பார்க்க சொல்கிறாங்க. என்ன சேஞ்சஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தெரியுது அப்படின்னா when a liquid is heated it expands and when it is cooled down it contracts. அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டை கொடுக்குறோம் அந்த கேண்டில் மூலிமா அந்த லிக்யூடுக்கு அப்படிங்கும்பொழுது அதோட சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகுது, அது ஸ்கேலில் நம்மளுக்கு தெரியுது. அண்ட் தென் நம்ம ஹீட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கூலான பிறகு அதோட சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் பார்க்கும் பொழுது அது வந்து அதோட ஓல்டு பொசிஷனுக்கு, அதாவது கான்ட்ராக்ட்ஸ் குறைஞ்சிருக்கு சுருங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ when a liquid is heated it expands and when it is cooled down it contracts. ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி. இட்ஸ் எக்ஸ்பேன்ஷன் இன் யூனிஃபார்ம் ஃபார் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹீட் இட் எக்ஸ்பேன்ஸ் பை ஈக்குவல் லென்ஸ். மெர்க்குரியோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் மெர்க்குரியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் தெர்மோமீட்டரில் அப்படின்னும் கேட்குறாங்க. அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். மெர்க்குரி வந்து அதோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு யூனிஃபார்மாக இருக்குது. ஃபார் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹீட் இட் எக்ஸ்பேன்ஸ் பை ஈக்குவல் லென்ஸ். அதாவது ஒரு 10 டிகிரி செல்சியஸுக்கு 1 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அப்படின்னா அனதர் 10 டிகிரி செல்சியஸுக்கும் 1 சென்டிமீட்டர் தான் வந்து ஈக்குவலாக எக்ஸ்பேண்ட் ஆகுது, யூனிஃபார்மாக எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஒப்பாக்யூ அண்ட் ஷைனிங். ஒப்பாக்யூ அப்படின்னா லைட் வந்து பெனிட்ரேட் ஆகாது. சப்போஸ் நம்ம வந்து அந்த மெர்க்குரியில் வந்து லைட் அடித்தோம் அப்படின்னா அது அனதர் சைடுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ லைட் வந்து பெனிட்ரேட் ஆகாது. ஸோ எந்த ஒரு
எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஃபோர்ஸும் நம்மளுக்கு வந்து அதை வந்து லைட் ஃபோர்ஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஷைனிங் அப்படின்னா ஒரு பளபளப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த சைட்ஸ் ஆஃப் த கிளாஸ் டியூப். அந்த கிளாஸ் டியூப்பில் சைடில் ஸ்டிக் ஆகாது, அதாவது ஒட்டிக்காது, அந்த மாதிரி எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஏ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டை வந்து நல்லா கண்டக்ட் பண்ணும், கடத்தும், அதாவது ஹீட்டை வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் ஏ ஹை பாயிலிங் பாயிண்ட் 357 டிகிரி செல்சியஸ். ஹை பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா 350 டிகிரி செல்சியஸ் 7 டிகிரி செல்சியஸில் தான் அது வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அண்ட் ஏ லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் -39 டிகிரி செல்சியஸ். வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னென்னா 0 டிகிரி செல்சியஸ். இந்த மெர்க்குரியோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன வேல்யூ அப்படின்னா -39 டிகிரி செல்சியஸ் வர வரைக்கும் அந்த மெர்க்குரி வந்து ஃப்ரீசிங் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹின்ஸ் a wide range of temperatures can be measured using a mercury thermometer. அதனால தான் வந்து நம்ம நிறைய டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுற இடத்துல மெர்க்குரி தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால். The freezing point of alcohol is less than -100 degree Celsius. மெர்க்குரியோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டோட வேல்யூ வந்து -39 டிகிரி செல்சியஸ். அதை விட ரொம்ப லோவாக இருக்கக்கூடியது ஆல்கஹாலுக்கு -100 டிகிரி செல்சியஸில் தான் ஆல்கஹால் வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் வெரி லோ டெம்பரேச்சர்ஸ். அதனால் நம்ம வந்து ஒரு சப்ஸ்டன்ஸோட லோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஆல்கஹால் மிக்ஸான தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் எக்ஸ்பென்ஷன் பர் டிகிரி செல்சியஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் வெரி லார்ஜ். இது எக்ஸ்பென்ஷன் ஆகிறது ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு எக்ஸ்பென்ஷன் ஆகக்கூடிய ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி கலர்டு பிரைட்லி அண்ட் ஹென்ஸ் இஸ் ஈஸிலி விசிபிள். இதை வந்து நம்ம கலர் பண்ணோம் பிரைட்டாக அப்படின்னா அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து தெரியும் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ். There are different types of thermometers for measuring the temperature of different things like air, our bodies, food and many other things. அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான தெர்மோமீட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு. அதில் வந்து நம்ம வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டைப்பும், நம்மளோட பாடிஸோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டைப் ஆஃப் தெர்மோமீட்டரும், ஃபுட்டு அண்ட் தென் மெனி அதர் திங்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டைப் ஆஃப் தெர்மோமீட்டரும், அப்படி டிஃப்ரெண்ட்டான தெர்மோமீட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அமாங் திஸ் த காமன்லி யூஸ்டு தெர்மோமீட்டர்ஸ் ஆர் கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸ் அண்ட் லெபார்ட்ரி தெர்மோமீட்டர்ஸ். டிஃப்ரெண்ட்டான திங்ஸுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணுறோம். பட் காமனாக நம்ம வந்து 2 தெர்மோமீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர், இன்னொன்று வந்து லெபார்ட்ரி தெர்மோமீட்டர்ஸ். அதில் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் பாருங்கள். These thermometers are used to measure the temperature of a human body at home, clinics and hospitals. Clinical thermometer எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா used to measure the temperature of a human body. ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் யூஸ் ஆகுது. எங்கெங்கே அப்படின்னா ஹோம், கிளினிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில். ஆல் கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸ் ஹேவ் ஏ கிங்க் தட் ப்ரிவென்ட்ஸ் த மெர்க்குரி ஃப்ரம் flowing back into the bulb when the thermometer is taken out of the patient's mouth so that the temperature can be noted conveniently. அதாவது இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் வந்து ஒரு பல்ப் சைடில் இருக்கும், பல்ப் மாதிரி இருக்கும், கீழே இருக்குங்க இல்லைங்களா, அந்த பல்ப் மாதிரி இருக்கக்கூடியதை பேஷண்ட்டோட மவுத்லேயோ இல்லைன்னா ஆர்ம்பிட்லேயோ வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There are temperature scales on either side of the mercury thread, one in Celsius scale and the other in Fahrenheit scale. அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் ஒன் சைடில் செல்சியஸ் ஸ்கேல்லையும் இன்னொரு சைடில் ஃபாரன்ஹீட் ஸ்கேல்லையும் அந்த யூனிட்ஸ் டெம்பரேச்சரோட யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் த ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இஸ் மோர் சென்சிட்டிவ் தென் த செல்சியஸ் ஸ்கேல். இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய செல்சியஸ் ஸ்கேலை விட ஃபாரன்ஹீட் ஸ்கேல் தான் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடி டெம்பரேச்சர் இஸ் மெஷர்ட் இன் எஃப் ஒன்லி. அதாவது நம்ம வந்து ஃபாரன்ஹீட்டில் மட்டும்தான் கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிக்குவோம் ஃபாரன்ஹீட் யூனிட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. A clinical thermometer indicates temperatures from a minimum of 35 degrees Celsius or
94 degree Fahrenheit to a maximum of 42 degree Celsius or 108 degree Fahrenheit. இந்த ஒரு கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் லோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 35 டிகிரி செல்சியஸ், அப்படி இல்லைன்னா 94 டிகிரி ஃபாரன்ஹீட். மேக்ஸிமம் எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அதில் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா 42 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் தான் நம்ம மேக்ஸிமம் அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் மெஷர் பண்ண முடியும் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ரெக்யூர்ட்? A big bottle, a balloon, threads, candle, water, fork. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டு டூ? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேக் ஒன் பிக் பாட்டில் அண்ட் ஃபில் சம் வாட்டர் இன் இட். அதே மாதிரி ஒரு இங்க் பாட்டில் ஷேப்பில் இருக்கக்கூடியதை ஒன்று எடுத்துகிட்டு அந்த கிளாஸ் பாட்டிலில் சம் வாட்டரை ஃபில் பண்ணிக்க சொல்கிறாங்க. அட்டாச் ஒன் பலூன் ஆன் த மவுத் ஆஃப் த பாட்டில் அண்ட் ஃபிக்ஸ் இட் வித் த்ரெட். அதில் வந்து ஒரு பலூன் அந்த இங்க் பாட்டில் ஏதோ ஒரு பாட்டிலோட மவுத் சைடில் ஒரு பலூனை கட்ட சொல்கிறாங்க த்ரெட்டை யூஸ் பண்ணி. ஹோல்ட் பாட்டில் வித் எ ஃபோர்க். அந்த பாட்டிலை நம்ம அந்த ஒரு இடுக்கின்னு சொல்ல முடியாது ஃபோர்க் மூலிமா பிடிச்சிக்க சொல்கிறாங்க. ஹீட் த பாட்டில் வித் எ கேண்டில் அண்ட் டேக்ஸ் அப்சர்வேஷன். அந்த பாட்டிலை இப்போ வந்து நம்ம ஹீட் பண்ண சொல்கிறாங்க அண்ட் அப்சர்வேஷன் பண்ண சொல்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத. வாட் சேஞ்ச் அக்யூஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் பலூன் ஆஃப்டர் ஹீட்டிங் த பாட்டில். என்ன சேஞ்ச் ஆகும் அந்த பலூனில் நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து ரைட் பண்ண சொல்கிறாங்க. நவ் லெட் த பாட்டில் கெட் கூல் டவுன். இப்போ வந்து பாட்டில் வந்து ஹீட் பண்ணுறதை நிறுத்திட்டு கூல் பண்ண சொல்கிறாங்க. வாட் சேஞ்ச் அக்யூஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் பலூன் ஆஃப்டர் பாட்டில் ஹெட்ஸ் கூல் டவுன். அந்த பாட்டில் வந்து கூல் டவுனுக்கு அப்புறம் அங்கே என்ன சேஞ்ச் ஆகுது அந்த பலூனில் அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் அப்படின்னு அங்கே ரைட் பண்ண சொல்கிறாங்க. when gaseous substance hits heat it expands, when it cools it contracts. சாலிட் லிக்விட் மாதிரியே ஒரு கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டும் சரி ஹீட் பண்ணால் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதாவது விரிவடையுது. கூல் பண்ணோம் அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ் ஆகுது, அதாவது சுருங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. why does a tire get first in summer? சம்மர் சீசனில் ஒரு டயர் வந்து ஏன் வெடிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத அந்த கேப்பில் எழுத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ப்ரீகாஷன்ஸ் டு பி ஃபாலோவுடு வைல் யூஸிங் எ கிளினிக்கல் தெர்மோமீட்டர். அதாவது ஒரு கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். The thermometer should be washed before and after use, preferably with an antiseptic solution. அதாவது ஒரு தெர்மோமீட்டரை ஒரு கிளினிக்கல் தெர்மோமீட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி ஆஃப்டர் யூஸுக்கும் சரி ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் மூலிமா நம்ம அதை வந்து வாஷ் பண்ணணும். ஒரு கிருமிநாசினி சொல்யூஷனை வச்சு நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்க் த தெர்மோமீட்டர் a few times to bring the level of the mercury down. அப்படி வாஷ் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த தெர்மோமீட்டரை ஒரு ஷேக் பண்ண சொல்கிறாங்க, அதாவது ஜெர்க் பண்ண சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர்லேயே இருக்கும் அந்த மெர்க்குரி லெவல். ஸோ நம்ம வந்து அந்த மெர்க்குரி லெவலை டவுன் அதை லோ சைடு கொண்டு வரதுக்காக நம்ம அதை ஜெர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் யூஸ் த மெர்க்குரி லெவல் ஷுட் பி ஃப்ளோ 35 டிகிரி செல்சியஸ் ஆர் 94 டிகிரி ஃபாரன்ஹீட். நம்ம ஒரு கிளினிக்கல் தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெர்க்குரி லெவல் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா பிலோ 35 டிகிரி செல்சியஸ் ஆர் 94 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ நாட் ஹோல்டு த தெர்மோமீட்டர் பை இட்ஸ் பல்ப். கீழே அந்த எட்ஜில் பல்ப் ஷேப்பில் வந்து தெர்மோமீட்டர் இருக்கும் கிளினிக்கல் தெர்மோமீட்டர், அதை நம்ம பிடிச்சிட்டு அதை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கீப் த மெர்க்குரி லெவல் அலாங் யுவர் லைன் ஆஃப் சைட் அண்ட் தென் டேக் த ரீடிங். நம்ம வந்து மெர்க்குரி லெவலை ஒரு ஸ்டெடியாக பிடிச்சிட்டு அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் ஸ்டெடியாக பிடிச்சிட்டு நம்ம ரீடிங்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேண்டில் த தெர்மோமீட்டர் வித் கேர். இஃப் இட் ஹிட்ஸ் அகைன்ஸ்ட் சம் ஹார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இட் மே பிரேக். கிளினிக்கல் தெர்மோமீட்டர் எப்படி மேடாக இருக்கும் அப்படின்னா ஒரு கிளாஸ் டியூபால் தான் மேடாக இருக்கும் தின்னா. ஸோ நம்ம ஸ்டெடியாக பிடிச்சிட்டு பார்க்க சொல்கிறாங்க. நம்ம அப்படி இல்லாமல் அது கிளாஸுங்கிறதுனால நம்ம வந்து ஏதோ ஒரு ஹார்ட் ஆப்ஜெக்ட்ஸில் போட்டுட்டோம் தெரியாமல் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது பிரேக் ஆயிரும். ஸோ அது பஸ்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம கேர் பண்ணி அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Do not place the thermometer in a hot flame or in the hot sun.
தெர்மாமீட்டரை வந்து ஒரு ஹாட்டாக இருக்கக்கூடிய எரியிற இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ளேம் பக்கத்துலேயோ இல்லைனா ஹாட்டாக இருக்கக்கூடிய சன் பக்கத்துலேயோ நம்ம வந்து வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு கிளாஸ் டியூப், ஸோ வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பர்ஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க.